மெயின்டெனன்ஸ் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுவே பார்க்குறேன். பிகாஸ் we have been shuffling from here to there and I'm really sorry for the inconvenience what is happening. கேக்குதாப்பா? கிளியரா? மேனேஜ்மெண்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வாட் ஆர் த ஏரியாஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் புவர் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இன் டுடேஸ் கிளாஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு see is we are going to look into the details of what are the various types of maintenance அப்படின்னு பார்க்க போறோம். My dear children, நான் நேத்து உங்களுக்கு சொல்லும் போது சொன்னான்னு தெரியல, ஏரியாஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் இட் இஸ் நாட் மச் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். அது பெருசா அது ரொம்ப முக்கியமான கொஸ்டினா கேட்பான்றதுலாம் கிடையாது. பட் வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் த case of exams also. And also if someone is asking what will be the different areas of maintenance management in production sector abdina, you should know what you're talking. So please try to listen to this class very clearly. I will make the answer very very clear to you so that if you're just listening to the class, you will be definitely able to write the answer, get marks and pass in the subject very easily without even opening the book and without referring the notes or other things. டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா பிபிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபி செம்மையா ஏறுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபிஆர். ஓகே, வாட் இஸ் பிபிஆர் அப்படின்னு நான் சொல்றேன். பேசிக்கலி த டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வில் பி கிளாசிஃபைட் இன்டு 3 broad sectors. வாட் ஆர் தீஸ் 3 broad sectors அப்படின்னா பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், அடுத்தது வந்து பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், அடுத்தது வந்து ரொட்டீன் மெயின்டெனன்ஸ். பிபிஆர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஆர்ல we have again 2. அந்த ஆர்ல இருக்கிற 2 என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர் அண்ட் எஸ். வாட் இஸ் தட் ஆர் அண்ட் எஸ் அப்படின்னா ரன்னிங் மெயின்டெனன்ஸ், ஷட் டவுன் மெயின்டெனன்ஸ். மொத்தமா 5ல மொத்தமா we have 3 types. In the third type we have again A and B. That's all. Keep it in mind. So what is maintenance types of maintenance management? Now there are basically 3 types of maintenance management. One is breakdown maintenance and the second one is preventive maintenance and third one is routine maintenance. In that routine maintenance we have other 2 types of maintenance. That is what we call as running maintenance and shutdown maintenance. I will tell you what is basically you mean by breakdown maintenance, preventive and routine. Breakdown அப்படி நம்ம சொல்லும்போதே we are able to understand very clearly it is breakdown அப்படினு. What do you mean by this breakdowns அப்படினு பாத்தீங்கன்னா breakdown அப்படினா என்னன்னு கேட்டீங்கன்னா, see if something is in working condition and suddenly it stops because of some repair, some problem, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அது பிரச்சனையில நின்னு போயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த ப்ராப்ளம் நம்ம அட்ரஸ் பண்ணா அது பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் you're going in your no let it not be you. Okay, someone is going in a bike and suddenly there is a repair in a bike whereby he cannot continue his journey. He has to adjust to that repair. That kind of repair can be termed as breakdown maintenance. I will tell you one more example also. I don't know how many of you have experienced going to a mill to make the rice into flour. ஸோ ரொம்ப தமிழ்ல ஈஸியா சொல்ல போனா மாவு மில்லுக்கு எத்தனை பேர் போய் இருப்பீங்கன்னு தெரியல. சின்ன வயசுல எல்லா அம்மாக்களும் தீபாவளி சீசன்லாம் வந்தா நம்மளெல்லாம் மாவு மில்லுக்கு போயிட்டு மாவு அரைச்சிட்டு வா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க அந்த மாவு மில் போனீங்கன்னா அந்த கிரைண்டர் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா you could have witnessed that there will be a big belt. ஒரு பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட் என்ன பண்ணுவாரு, இந்த பக்கம் மாட்டுவாரு, அந்த பக்கம் மாட்டுவாரு. இன் கேஸ் அந்த ரன்னிங் அப்போ அந்த பெல்ட் கட் ஆயிடுச்சுன்னா that can be set as breakdown maintenance. திருப்பி அந்த பெல்ட்டை மாட்டினாதான் உனக்கு ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் ஆகும். Again, I don't know how many of you know this particular information. பைக்ஸ் ஆகட்டும் சரி, சைக்கிள் ஆகட்டும் சரி, அதோட ஃபார்வர்டிங் ஃபோர்ஸ் வந்து செயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பின்னாடி வந்து அந்த இன்ஜினுக்கும் பின்னாடி இருக்கிற வீலுக்கும் ஒரு செயினால கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இன்ஜின்ல ஏற்படுற ரொட்டேட்டரி மூவ்மெண்ட் வந்து பின்னாடி இருக்கிற வீல்ல ரொட்டேட்டரி மூவ்மெண்டா ஆக்ட் ஆகும். பின்னாடி இருக்கிற ரொட்டேட்டரி மூவ்மெண்ட் தான் முன்னாடி இருக்கிற வீல போகவே வைக்குது, அவ்வளவுதான். சோ இந்த ரொட்டேட்டரி மூவ்மெண்ட் யூஸ் ஆகிறது வந்து செயின். பட் ஐ வில் டெல் யூ ஒன் திங், ஹார்லி டேவிட்சன் அப்படின்ற பைக்ல வந்து செயினே கிடையாது. you don't have chain, instead you have belt in it. It's a rubber belt. இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இன்கேஸ் அந்த மாதிரி பெல்ட் கட் ஆயிடுச்சுனாலோ, உள்ள இருக்கிற ஷாஃப்ட் கட் ஆயிடுச்சுனாலோ, இல்லைன்னா கேர்ஸ் கட் ஆயிடுச்சுனாலோ, யூ கேனாட் ப்ரொசீட் த ப்ரொடக்ஷன். ஐ வில் டெல் யூ இன் ப்ரொடக்ஷன் ஆல்சோ. வண்டியை பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க, சடனா ப்ரொடக்ஷனை பத்தி சொல்லிங்களேன்னா ப்ரொடக்ஷன்லயும் இதே கதை தான். ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா த மெஷினரிஸ் வில் பி ஹேவிங் பிக் பெல்ட்ஸ், ஷாஃப்ட்ஸ், கியர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் மெஷின்ல ஒரு ஸ்க்ரூ அப்படின்ற ஒண்ணு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு பார்ட் உடைஞ்சதுன்னா then you cannot go with the production. I will tell you one more thing also.
உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும், ஆனா வண்டி போகவே போகாது. இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கலகலகலகலன்னு வளகாப்பு பண்ண மாதிரி சவுண்ட் ஜாஸ்தி கேட்கும். பட் உங்களுக்கு வண்டி மூவ்மெண்டே இருக்காது. ஏன்னா உள்ள இருக்கிற ஷாஃப்ட் உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். உள்ள இருக்கிற ஷாஃப்ட் உடஞ்சு போயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. அகைன் யூ வில் ஹேவ் டு ஓபன் த இன்ஜின், ரீப்ளேஸ் த ஷாஃப்ட், ஆர் யூ ஹேவ் டு கோ ஃபார் லேத்து பட்ற, and you will have to make it, or you have to replace with a new shaft, and then only you can continue your journey. So இந்த மாதிரி ஒரு மெஷின் ரன் ஆயிட்டே இருக்கும்போது அது நின்று போயிடுச்சுன்னா அந்த மாதிரி நேரத்துல மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து அட்ரஸ் பண்ணாங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்னா பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். The first and foremost thing is breakdown maintenance. And again I will tell you about preventive maintenance. Whenever I'm talking about preventive maintenance and routine maintenance, students will have so many questions and doubts to be asked. நான் கிளாஸ் முடிச்சோன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்களும் கேளுங்க. ஐ வில் ட்ரை டு கிளியர் ஆஃப் யுவர் டவுட்ஸ். வாட் டு யூ மீன் பை பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ்ல நீங்க எல்லாம் இருக்கீங்க, நான் சடனா என்ன பண்றேன், எல்லாருமே போய் மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா உங்கள ஒரு சில பேருக்கு யூ மே கெட் ferocious towards me. Why the hell should I go for a medical check? If you want, you go for medical check. என்னையா அப்போ சொல்றேன், நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோவம் வரும். அதையும் தாண்டி இல்ல நீ போய் அவனா சரி துட்டு நீ தரியா நான் போறேன் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இது எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் எப்போ டாக்டர் கிட்ட போவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை நம்மளாலேயே தீர்த்துக்க முடியாம அந்த பிரச்சனையை நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்காரனாலையும் தீர்க்க முடியலாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் பார்த்துட்டு 5ஆவது நாள் லோக்கல் கிளினிக் யார் ஒருத்தன் 50 ரூபா 100 ரூபாய் வாங்கி கடையை திறந்து வச்சிருக்கானோ அவன்கிட்ட போய் அவனாலேயும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலனாதான் நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும்னு நினைப்போம். இது வரைக்கும் அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு யோசிக்கவே மாட்டேன். மேக்சிமம் சுடு தண்ணியை குடி, மோந்து பாரு, அப்புறம் அந்த மாத்திரையை போடு, இந்த மாத்திரையை போடு, தைலத்தை தடவை, வெள்ளை மாத்திரை, கருப்பு மாத்திரை என்னென்னவோ போட்டு எதுவுமே வேலைக்கு ஆகாதுனாதான் ஃபைனலா நீ வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் போய் உன்னோட ட்ரீட்மெண்ட்டை பத்தி பார்க்கணும்னு நினைப்பேன். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா preventive maintenance la pathina, I will tell you some advanced countries like US, they have some medical insurance. In that medical insurance what they will do is avangaloda employees ella correct ah irukana, body condition correct ah iruka, liver, kidney, heart, lottu, losuk ella spare parts avanukku body la correct ah vela seidhan paakathukku enna பண்ணுவான், 6 monthsக்கு ஒரு தடவை அவனை போய் செக்அப் பண்ணிட்டு வர சொல்லுவான். சார் எனக்கு இரும்பல் வரல, தும்மல் வரல, ஃபீவர் இல்ல, காஃப் இல்ல, எதுவுமே இல்ல சார் அப்படின்னாலும் தயவு செஞ்சு கோ ஃபார் அ மெடிக்கல் செக். செக் யுவர் பாடி ஸ்பேர் பார்ட்ஸ். வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் யுவர் ஹார்ட், வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் யுவர் லிவர், வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் யுவர் கிட்னிஸ், அண்ட் வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் யுவர் பிரெயின். செக் எவ்ரி திங், எல்லாமே செக் பண்ணு. பிளட் ப்ரெஷர் இருக்கா, சுகர் இருக்கா, என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு எது பார்டர்ல இருக்கோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மெஷர்ஸோ அதை பண்ணு. எது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கோ அதுக்கு ஆப்ரேட் பண்ணணும்னா பண்ணிடு. ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. எந்த விதமான பிரச்சனையும் வரதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுக்கிறத நம்ம என்ன சொல்லலாம்னா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்றோம். எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிறது எதுக்கு, எல்லாருமே சானிடைசர் போட்டுக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டா திஸ் இஸ் a preventive measure, ஒரு preventive measure, that's all. We are trying to be preventive. அதே மாதிரி மெஷினரிஸ் பாத்தீங்கன்னா கம்பெனிக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த விதமான பெரிய ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக they will go with the preventive maintenance. அந்த preventive maintenance அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மெஷினை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது, கொஞ்சம் தொடச்சி வைக்கிறது, ஆயிலிங் பண்றது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆயிலிங் பண்றது மூலியமா, மிஷினை துடைக்கிறது மூலியமா, மிஷினை அப்பப்போ சர்வீஸ் பண்றது மூலியமா, மிஷினோட கண்டிஷனை ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிறது மூலியமா they can prevent the machinery from getting into breakdown maintenance. So that is what you call it as preventive maintenance. And the other thing is, the final thing is what we are talking is routine maintenance. What do you mean by this routine maintenance? Routine maintenance na enna அப்படினு பாத்தீங்கன்னா routine maintenance na என்னன்னா whatever it is you will be doing that kind of maintenance. For example, I will tell you the difference between you owning a car and a driver employed in your house to own the car. நீ மெயின்டைன் பண்ற கார் எப்படி இருக்கும்னா இட் வில் பி ஆல்மோஸ்ட் லைக் அ மசாலா டப்பா. ஓகே, நீ அந்த காரை திறந்து உள்ள போய் உட்கார்ந்த பாத்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் சம் ஸ்டிங்கிங் ஸ்மெல். அந்த ஸ்டிங்கிங் ஸ்மெல் ஏன் வரும்னு பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு சிப்ஸ் அதுல உட்காந்து சாப்பிட்டுருப்ப, வேற ஏதாவது அப்படியே போகும்போது கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுருப்ப, தியேட்டர்ல வந்து நம்ம படம் பார்த்துக்கினே இருந்திருப்போம், மீதி பாப்கார்னை தூக்கி போறதுக்கு மனசு இல்லாம கார்ல எடுத்துட்டு வந்து வச்சிருப்போம், அது திடீர்னு பிரேக் அடிச்சு அதை அப்படியே முன்னாடி கொட்டும், அதுக்கப்புறம் பெப்சி இருக்கும், பெப்சியும் கொஞ்சம் கீழே கொட்டும். இந்த மாதிரி கார்ல நிறைய ஒரு டைனிங் டேபிள் மாதிரி கார் ஆக்கி வச்சிருப்பான். அதை தவிர என்னைக்கோ டோல்கேட்ல வாங்கின பில்லு, அப்புறம் கொஞ்சம் சில்லற, அப்புறமா வேற ஏதாவது ஷாப்பிங் போனப்ப இருக்கிற கொஞ்சம் ஐட்டம்ஸ், பழைய வாட்டர் பாட்டில் என்னென்னவோ வச்சிருப்பான் கார்ல.
அதுக்கப்புறம் அந்த காரோட மேட்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர டஸ்டா ரொம்ப குப்பையா இருக்கும். இது எல்லாமே தலைவர் கிளீனே பண்ண மாட்டார். அந்த தலைவர்ல நானும் ஒருத்தன் தான். ஓகே, வி வில் நாட் மெயின்டைன் த கார் ப்ராப்பர்லி. அந்த நேரத்துக்கு போறோமா, வேலை முடிஞ்சிச்சா, எடுத்துட்டு வந்து காரை வச்சுட்டோமா, அவ்வளவுதான். மறுநாள் டைம் ஆயிடுச்சா, டக்குன்னு கார் எடுத்தோமா, போயிட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை தவிர காரோட வெளியே எப்படி இருக்கும்னா, அது ரொம்ப பாவமா இருக்கும். அதாவது மேக்கப் போடாத ஒரு வயசு பொண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே டொயின்னு இருக்கும் அந்த காரு. அதுல ஃபுல்லா சேர் அடிச்சு ஒரு மாதிரி அழுக்கா, வாட்டர் டிராப்ஸ்லெஸ் எல்லாம் பட்டு ரொம்ப கேவலமா இருக்கும் அந்த கார். ஒருவேளை டிரைவர் மெயின்டைன்டு கார்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, டிரைவர் நீ காலங்காத்தால 10 மணிக்கு ஆபீஸ் கிளம்ப போறேன்னா 7 o'clock வீட்டுக்கு வந்து டிரைவர் என்ன பண்ணுவான், பக்காவா பெட்ரோல் பங்க் ஆல்சோ டெய்லி மெயின்டெனன்ஸ். கரெக்ட் தான். பக்காவா என்ன பண்ணுவான், காரை ஃபுல்லா கழுவிடுவான். டோர் மேட் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணுவான். டோர் மேட், அந்த ஃப்ளோர் மேட்னு சொல்லுவோம், அந்த கால் கிட்ட எல்லாம் நம்ம போட்டு வச்சிருப்போம், அதெல்லாம் எடுப்பான். ஃபுல்லா உள்ள இருக்கிற டேஷ்போர்ட்ல இருந்து எல்லாமே கிளீன் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் பாக்ஸ் மாதிரி வைப்பான். சோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு வகையான ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை வருது, பிரச்சனை வரல, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். டெய்லி பண்ண வேண்டிய சில விஷயங்கள் தான் ரொட்டீன் மெயின்டெனன்ஸ். இப்ப நம்ம பல் வளர்க்கறது, குளிக்கிறது, இது எல்லாமே நம்ம ஒரு வகையான ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு சில மெஷினரிஸ்ல டெய்லியும் வந்து மெயின்டைன் பண்ணோம். துடைக்கிறதாகட்டும் சரி, இல்லைன்னா ஒரு சில விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை மாத்துறதாகட்டும் சரி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் ரொட்டீன் மெயின்டெனன்ஸ், வேர் பை the maintenance you will have to do it daily. Okay, and one more thing I'll tell you, we do have a very bad habit of not maintaining things which we don't use. அதை நான் போன கிளாஸ்ல கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ரொட்டீன் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, ஈவன் தோ த மெஷினரி இஸ் யூஸ்ட் ஆர் த மெஷினரி இஸ் நாட் கெட்டிங் யூஸ்ட், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸா அந்த மெஷினரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுல 4 கார் இருக்கு, அதுல ஒரு கார் தான் ஆள் எடுத்துன்னு வெளியே போறாரு, மீதி 3 கார் எடுக்கவே மாட்டேங்கிறாருனாலும் அந்த 3 காரையும் நீட்டா கிளீன் பண்ணி தொடச்சு பக்காவா வைக்கிறதா நம்ம என்ன சொல்லலாம்னா ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். In the routine maintenance, as I've told you earlier, there are 2 kinds of maintenance. What are the 2 kinds of maintenance? One is running maintenance, the other one is preventive maintenance. What do you mean by this running maintenance? Running maintenance என்னன்னா, ஒரு மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கும் போதே அதை நீ மெயின்டைன் பண்ணினா அது ரன்னிங் மெயின்டெனன்ஸ். ஒரு மிஷினை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணிட்டு அதை நீ மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஷட் டவுன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரன்னிங் அப்பவே ஒரு மிஷினை எப்படி சார் மெயின்டைன் பண்றது, அப்புறம் ஷட் டவுன் பண்ணிட்டு எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் சின்ன வயசுல சைக்கிள் என்ன பண்ணிருப்பீங்க, சைக்கிள் ஓட்டிருப்பீங்க. அந்த சைக்கிள் ஓட்டும் போது என்ன பண்ணிருப்பீங்க, அந்த சைக்கிளை அந்த டயர் எல்லாம் கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி கிட்ட போய் ஸ்டாண்ட போட்டு செம்ம ஃபாஸ்டா சைக்கிள் டயர் அப்படியே சுத்தி இருப்பீங்க. அப்படிலாம் சுத்தி முடிச்சுட்டு பத்தியா டயர் கிளீன் ஆயிடுச்சு பத்தியா அப்படின்னு. அதையும் தவிர வீட்டுல என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் take a oil can and you will try to rotate the pedal and you will try to oil the chain. You are doing something which is in action. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஆக்ஷன்ல இருக்கும்போது பண்றதை நம்ம ரன்னிங் மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம். ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணிட்டு நம்ம பண்றதை நம்ம என்ன சொல்லலாம்னா ஷட் டவுன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில மெஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாம் வேற பண்ணிட்டு அதை ஃபுல்லா கிரோசின் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டா அதை ரீஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம அதை என்ன சொல்லலாம்னா ஷட் டவுன் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். when the machine is in running and we do certain kinds of maintenance activities, then it can be considered as running maintenance. When the machine is in shutdown and it is completely switched off and the machine is not working abdina, then we can call it as shutdown maintenance. With this, we are completing the 3 types of maintenance management. இப்போ மெசேஜ் அனுப்பிச்சது அமுதாவா? அவங்க தான் நீ மெசேஜ் செக்டா இருக்கணும்னு நினைச்சது என்னன்னா, டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ் ஆஃப் த கிளாஸ்.